ரெண்டு பேருமே கொள்ளைக்காரர்கள் தான். இந்த ரெண்டு பேருமே மக்கள் வரி பணத்தில் ஊழல் செய்தவர்கள் தான். சீனிவாசனை கேட்டா 10 வருஷம் அவர் ஒண்ணும் செய்யல, அவரை கேட்டா இவர் 10 வருஷம் ஒண்ணும் செய்யல, ரெண்டு பேருமே ஒண்ணும் செய்யல. அதுதான் உண்மை. 1.0 ஆட்சியவே இந்த மக்களால் தாங்க முடியல. 2.0 ஆட்சியை கொடுத்து கிளி கிழிக்க போறாரு ஐயா ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டட ஆளணும். நாங்க கேட்கிறோம், ஏண்டா 50 வருஷமா இந்த மண்ணை ஆண்டுட்டு இன்னமும் ஏண்டா என் மக்களை ஏழையா வச்சிருக்க? ஏழைகள் சின்னம் ரெட்டலை, ஏழைகள் சின்னம் உதயசூரியன். நாங்க கேட்கிறோம், 50 வருஷமா இந்த திமுக அதிமுக மாறி மாறி தானே ஆண்டீங்க, ஏன் இன்னைய மக்களை ஏழையா வச்சிருக்கீங்க? சொந்தங்கள், நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த பேய்க்கு மாற்று பிசாசு கிடையாது, பிசாசுக்கு மாற்று பேய் கிடையாது, திமுக மாற்று அதிமுக கிடையாது, அதிமுக மாற்று திமுக கிடையாது. ஆனா இந்த மானங்கட்ட திமுக ஆட்சியில 60 வயது என் பெற்றோர் மூதாட்டிய கற்பழிச்சிருக்கான். 2 வயது பிஞ்சு குழந்தைய கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய திமுக பொறுப்பாளர் பாலி வன்கொடுமை செஞ்சிருக்காங்க, மூச்சை புடிச்சு கொண்டிருக்காங்க, இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு வெளியே போறாங்க. அந்த குழந்தையை, அந்த பெண்மணியை பாலி வன்கொடுமை செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த மானங்கட்ட திமுக ஆட்சியில என்ன நம்பிக்கை இல்லைங்க? இந்த மானங்கட்ட திமுகக்கும் அதிமுகக்கும் மறுபடியும் வாக்க கொடுக்குறீங்க. வாக்கு ஐயா சீனிவாசனை கேட்டா ஐபி செந்தில்குமார் பழனிக்கு ஒண்ணும் செய்யல, பழனியில கொள்ளையடிச்சிருக்கார், பழனி சட்டமன்ற உறுப்பினர் இருந்து ஊழல் செஞ்சிருக்கார், அவர் கொள்ளைக்காரர் அப்படின்னு ஐயா சீனிவாசன் ஐபி செந்தில்குமார் மேல குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இந்த பக்கம் ஐபி செந்தில்குமார் 10 வருடமா சீனிவாசன் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு, அமைச்சரா இருந்திருக்காரு. அவரை போய் திண்டுக்கல்ல கேட்டு பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீனிவாசன் எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றார்? ஐபி செந்தில்குமார் சீனிவாசன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறார், ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர் மகன்கள் பேர்லயும் அவர் பேர்லயும் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேகரிச்சிருக்காருன்னு அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறார். நாம் தமிழர் கட்சி நாங்க சொல்றோம் இந்த 2 தெய்வங்களும் சொல்வது உண்மைதான். ஐபி செந்தில்குமார் இந்த தெய்வம் சொல்வது உண்மைதான், சீனிவாசன் சொல்வதும் உண்மைதான். இந்த 2 பேருமே கொள்ளைக்காரர்கள் தான். இந்த 2 பேருமே மக்கள் வரி பணத்தில் ஊழல் செய்தவர்கள் தான். இங்க சீனிவாசனை கேட்டா 10 வருஷம் அவர் ஒண்ணும் செய்யல, அவரை கேட்டா இவர் 10 வருஷம் ஒண்ணும் செய்யல, ரெண்டு பேருமே ஒண்ணும் செய்யல. அதுதான் உண்மை. இங்க ஒரு பாட்டு போடுறாங்க. என்ன பாட்டு போடுறாங்க? ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், திராவிட மாடல் 2.0 2.0 அடுத்த ஆட்சி 2.0 ஆட்சி. ஏயா 1.0 ஆட்சியவே இந்த மக்களால் தாங்க முடியல. 2.0 ஆட்சியை கொடுத்து கிளி கிழிக்க போறாரு ஐயா ஸ்டாலின். ஐயா ஸ்டாலின் அன்பிற்குரியவர்களே, இங்கிட்டு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டட ஆளணும். நாங்க கேட்கிறோம், ஏண்டா 50 வருஷமா இந்த மண்ணை ஆண்டுட்டு இன்னமும் ஏண்டா என் மக்களை ஏழையா வச்சிருக்க? ஏழைகள் சின்னம் ரெட்டலை, ஏழைகள் சின்னம் உதயசூரியன். நாங்க கேட்கிறோம், 50 வருஷமா இந்த திமுக அதிமுக மாறி மாறி தானே ஆண்டீங்க, ஏன் இன்னைய மக்களை ஏழையா வச்சிருக்கீங்க? ஏன் ஏழையா வச்சிருக்கீங்க? அன்பிற்குரிய சொந்தங்கள், நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த பேய்க்கு மாற்று பிசாசு கிடையாது, பிசாசுக்கு மாற்று பேய் கிடையாது, திமுக மாற்று அதிமுக கிடையாது, அதிமுக மாற்று திமுக கிடையாது. அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த 2016 இருந்து 2021 வரையும் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. அப்படி அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது சொத்துக்கு வரி உயர்த்தப்பட்டது. உடனே ஸ்டாலின் சொன்னார், என்ன சொன்னார்? சொத்துக்கு வரியா சொத்தை புடுங்க வரியான்னு கேட்டாரு. இப்ப எதை புடுங்குவதற்கு இந்த ஸ்டாலினோட ஆட்சியில சொத்துக்கு வரி உயர்த்தப்பட்டிருக்கு. இதே எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில மின்கட்டண வரி உயர்த்தப்பட்டதுங்க. உடனே ஸ்டாலின் கேட்டார், என்ன பண்ணார் தெரியுமா? கையில் ஒரு பதாகை எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? சாக்கடிப்பது மின்சாரமா மின்சார கட்டணமா அப்படின்னு கேட்டாரு. இப்ப எதற்காக இந்த திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில 3 முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சியில பாலியல் கொடுமைங்க. உடனே இவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்தால் எந்த குற்றவாளிகள் இது பண்ணாங்க பாலியல் கொடுமை செஞ்சாங்களோ நாங்கள் பாலியல் கொடுமை நடக்காத ஒரு சமூகத்தை படைப்போம் சொன்னாங்க. ஆனா இந்த மானங்கட்ட திமுக ஆட்சியில 60 வயது என் பெற்றோர் மூதாட்டிய கற்பழிச்சிருக்கான். 2 வயது பிஞ்சு குழந்தைய கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய திமுக பொறுப்பாளர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க, மூச்சை புடிச்சு கொண்டிருக்காங்க. 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு வெளியே போறாங்க. அந்த குழந்தையை, அந்த பெண்மணியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த மானங்கட்ட திமுக ஆட்சியில என் பெற்றோர்கள்ட்ட, என் பெரியோர்கள்ட்ட, என் அண்ணன்ட்ட, என் சகோதரர்கள்ட்ட, என் சகோதரிகள்ட்ட நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், முன்னெடுப்பேன். எந்த நம்பிக்கையிலங்க பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள், என் அண்ணன்கள், என் சகோதர சகோதரிகள், எந்த நம்பிக்கையிலங்க இந்த மானங்கட்ட திமுகக்கும் அதிமுகக்கும் மறுபடியும் வாக்கு கொடுக்குறீங்க, வாக்கு செலுத்துறீங்க? ஒண்ணு இல்ல. உங்க வீட்டுல ஒரு பொருள் வச்சிருக்கீங்க, எலி போய் தின்றுது, எலி தொல்லை அதிகமா இருக்குன்னு அடுத்த நாள் விஷ வைக்கிற என் மக்கள், ஏன் உங்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிற இந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கு கூடிய
இந்த சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் அமைச்சர் இருந்தீங்க? ஏன் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தீங்க? திருடன் சொல்லுங்க, கொள்ளக்காரன் சொல்லுங்க. ஆனா அமைச்சர். மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்க வந்தவர்கள் நாங்கள், கொள்கையை சொல்லி உங்களை காப்பாற்ற வந்தவர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த திமுகவும் அதிமுகவும் காலமாக உங்களை ஏமாற்ற வந்தவர்கள். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உங்களை காப்பாற்ற வந்தவர்கள். 5 ஆண்டுக்குள்ளே தேர்தல் வருகிறது. எந்த மாறுதலா வருதா? ஒண்ணு இல்லைங்க. இந்த பிஞ்சு குழந்தை இப்ப 1 வயசு 2 வயசு இருக்கும். இப்ப நீங்க போடுற ஓட்டு, இந்த 2 வயசுல நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க குழந்தைக்கு அடுத்த தேர்தல் வரும்போது 7 வயசு 2031 வரும்போது, அப்ப இந்த குழந்தை அடுத்த 5 வருஷங்கள்ல படிக்கக்கூடிய கல்வியை நீ இப்ப போடுற ஓட்டு தீர்மானிக்குது. இங்க உட்கார்ந்துருக்காங்க பாட்டி, 55 வயசு 60 வயசு இருக்கக்கூடிய என் பாட்டிகள் இன்னும் 5 வருடங்களுக்கு நல்ல தரமான மருத்துவத்தை பெறுவதற்கு நீங்கள் இப்ப செலுத்த வாக்கு, இப்ப நீங்க வாக்கு அளிக்கல, சரியான வாக்கு அளிக்கலனா அவங்களுக்கு சரியான மருத்துவம் கிடைக்காது 5 வருஷம் கழிச்சு. இப்ப படிச்சு முடிச்சு போற இளைஞன், இப்ப படிச்சு முடிச்சு டிகிரி முடிச்சு போற இளைஞன், முத்தலகுப்பட்டியில எத்தனை பேர் படிச்சு முடிச்சுட்டு மூட்டை தூக்கிட்டு இருக்காங்க? இப்ப படிச்சு முடிச்சு போற இளைஞன், அந்த இளைஞனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னா இப்ப நீங்க செலுத்துற வாக்கு தாங்க மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்ப நீங்க தவறானவருக்கு வாக்கு செலுத்திட்டீங்கன்னா எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? அப்ப நீங்க நண்பருக்கு சொந்தங்கள் நீங்க சிந்திக்கணும். நீங்க வந்தா என்ன பண்ணுவீங்க? நாங்கள் வந்தால் மிக்சி தர மாட்டோமா, கிரைண்டர் தர மாட்டோம், ஃப்ரிட்ஜ் தர மாட்டோம், 5 ரூபா தர மாட்டோம், 10 ரூபா தர மாட்டோம், ஆடு கொடுக்க மாட்டோம், எதுவும் கொடுக்க மாட்டோம். என்ன கொடுப்பீங்க? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவோம். அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக நீங்கள் யார்த்தையும் போய் கையேந்தி நிற்காத தன்மானம் இனமானம் மிக்க வாழ்க்கையை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளாக தருவோம். எப்படா தருவீங்க? கேளுங்க. என் சட்டக்காலம் பிடிச்சு கேளுங்க. எப்படா தருவீங்க? கேளுங்க. சொல்றோம். அன்பிற்குரிய சொந்தங்களே, நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை மூலமாக ஒண்ணு இல்லைங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் நான். இப்ப திண்டுக்கல் மண் இருக்கு. இந்த திண்டுக்கல் மண்ணில் என்ன விளையுதோ அதன் மூலமாக தொழிற்சாலை உருவாக்கும். எடுத்துக்காட்டுக்கு அயலூர்ல தக்காளி, இங்க இருக்கக்கூடிய நத்தத்துல மாம்பழம், நிலக்கோட்டையில மல்லிகைப்பூ. இந்த மண்ணில் என்ன விளையுதோ, இந்த மண்ணில் தென்னை விளையுது, இல்ல பனை விளையுது, இல்ல கடலை விளையுது, இல்ல மிளகாய் விளையுதுன்னா ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்காட்டு சொல்றேன். அந்த தக்காளிய 100 ஏக்கர் 200 ஏக்கர் தக்காளி பயிரிடுவோம். அந்த தக்காளியிலிருந்து ஜாம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, அந்த தக்காளியிலிருந்து ஊறுகாய் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, அந்த தக்காளியிலிருந்து என் மக்களுக்கு தேவையான மாற்று பொருட்களை கொடுக்கக்கூடிய தொழிற்சாலை. இப்ப தக்காளி பழத்தை பயிரிடுவதற்கு படித்தவர் தேவையில்லை, படிக்காதவர். அப்ப படிக்காதவருக்கு அரசு வேலை. தக்காளி பழத்தை எடுக்கிறதுக்கு படித்தவர் தேவையில்லை, படிக்காதவருக்கு அரசு வேலை. இப்ப தக்காளி இருக்கு, தக்காளியிலிருந்து ஜாம் தயாரிக்கிறோம். அந்த ஜாமை வெளிநாடுகளுக்கு கொடுக்கிறதுக்கு, வெளி மாநிலங்களுக்கு கொடுக்கிறதுக்கு எவ்வளவு டன் தக்காளி இருக்கு அப்படின்னு கணக்கு பண்றதுக்கு படித்தவனுக்கு வேலை. அப்ப தக்காளி பயிரிடுவதற்கு படிக்காதவருக்கு வேலை, தக்காளி அடுக்குவதற்கு படிக்காதவருக்கு வேலை. அப்ப அந்த தக்காளி கணக்கு பார்க்கறதுக்கு படித்தவருக்கு வேலை, அந்த தக்காளியை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு படித்தவருக்கு வேலை. அப்போ ஒரு தக்காளி தொழிற்சாலையிலிருந்து படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் நான் சொல்ற ஒரு தக்காளியை வச்சு இந்த தேசத்தை மாற்ற முடியும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? சாராயத்தை ஊத்தி 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 இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களையும் முதியவர்களையும் போதைக்கு அடிமையா மாத்தி வச்சிருக்காங்க. இத ஸ்டாலின் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லுவார். ஆனா இருக்கிறத யாருன்னு கேட்டா தமிழ்நாடு அரசு. பாலுங்க, பாலுல இருந்து ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்க. இந்த தமிழ்நாட்டுல 6 கோடி கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் இருக்கும். தினந்தோறும் டீ குடிக்கிறவங்க எத்தனை பேர்? பால் குடிக்கிறவங்க எத்தனை பேர்? இதை கணக்கு நீங்க பண்ணீங்கன்னாவே கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வருமானம் கிடைக்கும். ஆனா 3 லட்சம் கோடி கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட்டுட்டு 50,000 கிடைக்கக்கூடிய சாராய பொருளாதாரத்தை வச்சு இந்த மானங்கட்ட திமுகவும் அதிமுகவும் ஆட்சி செய்யறான். ஏன் செய்யறான்? ஏன்னா என் மக்கள் 5க்கும் 10க்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் அண்டாக்கும் குண்டாக்கும் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்பொழுது 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் கையேந்தி நிக்கணும். அந்த நிலையை உருவாக்குனாதான் மக்கள் எனக்கு வாக்கு செலுத்துவான் அப்படின்னு நிலைமை உருவாக்கி வச்சிருக்கான். ஒருவேளை நீங்க நல்ல வேலையில் இருந்திருந்தால், தரமான கல்வி கொடுக்கப்பட்டிருந்தால் நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? அவன்கிட்ட ஓட்டுக்கு பணம் கொடுத்தானா 500 ரூபாய் கொடுத்தா, இந்த 1000 ரூபாய் நீ வச்சுக்கடா, பிச்சைக்கார பையில தூக்கி எரிஞ்சிரும். அப்ப அன்பிற்குரிய சொந்தங்கள், நீங்கள் சிந்திக்கணும். இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்கள் அக்கா முத்தரசி ஒரு பொறியாளர், எளிய மகள், அமைச்சர் மகள் கிடையாது. அப்ப நீங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு பொறியாளர் முத்தரசி அவர்களுக்கு வாக்கு பெட்டியில 3வது இடத்துல இருக்கு. 23ஆம் தேதி காலையில எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நீங்க சாப்பிட்ட உணவிற்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக வாக்குப்பட்டியில் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய விவசாயி உயிரோடு இல்லை,
விவசாயி வேலை செய்ய முடியவில்லை. அந்த விவசாயிக்கு ஒரு வேளை உணவுகை நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக இந்த முத்தரகுபட்டி மக்கள் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய முத்தரசி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னம். போட்டு பாருங்க, ஓட்ட அப்புறம் பாருங்க. தமிழர் நாட்ட, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகர் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். முடிச்சுடுவாங்க, வேற வெளியே போகணும். முடிச்சுடுவோம்.